சென்னை வரைக்கும் வந்தாச்சு. அக்காவ பார்த்து அக்கா கூட உட்காந்து சாப்பிடாம போனா எப்படி மனநிறைவா இருக்கும்னு நெனச்சுக்கிட்டு, நாங்க போன இடம் தாங்க சென்னை மெரினா பீச். போய் நல்லா மெரினா பீச்ச ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. போற இடத்துல பக்கத்துல ஒரு பீரங்கி இருந்ததுங்க. அப்படியே ஆப்போசிட் பார்த்தா எங்க அக்கா இருந்தாங்க. எங்க அக்கா இல்லங்க. அக்கா கடை. அக்கா கடைன்னா எல்லாருக்குமே தெரியும் மெரினா பீச்ல. ஸோ அங்க போயிட்டு நானும் என் ஒய்ஃபும் 2 மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு பாறை மீன் ஆர்டர் பண்ணிட்டோம். அதுக்கு வித் எக்கோட வச்சு குடுத்தாங்க. பிரைஸ் ஃபுல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சுங்க. அதே மாரி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, "பாஸ் மீன் ரெடி ஆயிடுச்சுன்னு" சொல்லி கூப்பிட்டாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்து போய் மீன் வாங்க போகக்குள்ள, "இருங்க பாஸ் இது உங்களுக்கு இல்ல வேற ஆளுன்னு" சொல்லிட்டாங்க. திரும்ப அப்படி சாப்பிட்டுட்டே இருந்தேன். கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷத்துல மீன் ரெடி ஆயிடுச்சு. கொண்டு வந்து வாங்கி வச்சு பார்த்தேங்க. பாறை மீன் தாங்க வாங்கியிருந்தாங்க. சும்மா டேஸ்ட் பிரிச்சுருச்சுங்க. இந்த குட்டி நாய் வேற இருந்தாங்க. அவன பார்க்கவும் மனசு கஷ்டமா இருந்தது. அவனுக்கு ஒரு பீஸ போட்டு அவன் நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நான் அத போட்டு திரும்பி மேல பார்க்கக்குள்ள என் ஒய்ஃப் அத ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, "வா போலாம் பில் பே பண்ணு" சொல்லி டாட்டா பை பைங்காங்க. அப்படியே பில்ல கட்டிட்டு நான் திரும்ப நேரா நடந்து போய் கண்ணகி சிலையில நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அவளையும் எடுத்துட்டு, அப்படியே ட்ரெயின் லேட் ஆகி போச்சு. வானம் அடிச்சு புடிச்சு சென்னைய சுத்தி பார்த்தது போதுன்னு சொல்லி சுத்தி நேரா போனா டிராஃபிக் ஜாம் மாட்டிக்கிட்டோம். ஐயோ! ட்ரெயின் போயிருமேன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். திடீர்னு சிக்னல் விழுந்துச்சு. டிரைவர் அண்ணா ஒரே மிதிச்சு வேகமா போனாரு. கோட்டு வழியா போனாரு. போய் சுத்தி ஊர சுத்தி காமிச்சு டைமுக்கு இறக்கி விட்டாங்க. போய் நாங்களும் அப்படியே ட்ரெயின் ஏறி அப்படியே கிளம்பிட்டோங்க எழும்பூர்ல இருந்து. அப்படியே கண் அசந்து பார்த்தா விடியதுக்குள்ள தூத்துக்குடி வந்து இறக்கிட்டாங்க. சரி தூத்துக்குடி வந்து இறங்கியாச்சு வீட்டுக்கு போலாம் வான்னு பார்த்தா, வா பனிமலை மாதா சர்ச்சுக்கு போன்னு சொல்லிட்டு இங்கேயே முக்காட போட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே அவள கூட்டிட்டு சர்ச்ச சுத்தி பார்க்க போயாச்சுங்க.